வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரமாதமான இடத்துல மீட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் வித்தின் 700 மீட்டர்ஸில் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாள் நகர். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சத்சாதனம் பிரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஹார்ட் ஆஃப் த சிட்டி பல்லாவரம் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குது. ஏன்னா பல்லாவரம்லேருந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓஎம்ஆர் போயிடலாம், ஈசிஆர் போயிடலாம். இந்த சைடு ஜிஎஸ்டி வந்து அப் டு திருச்சி ரோடு இந்த சைடில் இருக்குது. இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோ உள்ள போகலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டில்ட்டிலேருந்து ஒரு 3 ஃப்ளோர் வந்து இருக்குது. டெரஸ் வரையுமே உங்களுக்கு வந்து லிஃப்ட் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஃப்ளாட்டும் வந்து ஒரே டிசைனில் தான் இருக்குது. இது வந்து 2 BHK, ஒரு கிச்சன், ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட ஒரு பெட்ரூமு, ஒரு ஆர்டினரி பெட்ரூமு, செப்பரேட் ரெஸ்ட் ரூமு அண்டு ஹாலு வித் பால்கனியோட. இதனுடைய ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1086 ஸ்கொயர் ஃபீட்டு. உங்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து 416. இது வந்து கிட்டத்தட்ட வந்து சவுத் ஃபேஸிங் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காம்பவுண்ட் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. போர்வெல் வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் இபி வந்து 3 phase கரண்ட்டு, உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங்கு, லிஃப்ட்டு, பவர் பேக்கப்பு, உங்களுக்கு சிசிடிவி கேமரா அண்டு ரெட் பிரிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கட்டட கட்டமைப்பு வந்து இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வெளியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு 30 feet ரோடு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதனுடைய ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பல்லாவரம் ரேடியல் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர்ஸில் வந்து இந்த பகுதிக்கு நம்ம வந்துடலாம். இன்னும் உங்களுக்கு வந்து கூடுதலாக நான் தகவல் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த பல்லாவரம் ரேடியல் ரோடில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வருது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெரி நியரஸ்ட்டாக சென்னை முழுக்க எங்கே போகணுமோ அங்கே எல்லாமே வந்து நீங்கள் போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், தலைமைச் செயலகத்துக்கு போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஈசிஆர்னுடைய கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டலூர், அதுக்கு அருகில் வந்து உங்களுக்கு புதிய பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்குது. ஸோ இது சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போக்குவரத்து வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வந்து குரோம்பேட்டுக்கு அடுத்து வர்ற உங்களுக்கு தாம்பரம் வந்து ஒரு பெரிய ரயில்வே ஹப்பாக வந்து மாறின்னு இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு சேட்டலைட் சிட்டியாக வந்து மாறினதுனால இந்த இடத்தினுடைய மதிப்பு வந்து அளவிட முடியாதது. ஸோ போக்குவரத்து வசதிகள் வந்து இந்த இடத்துல ஏராளமாக இருக்குது. இந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் வாங்குறதுக்கான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பக்கத்தில் ஈசிஆர் இருக்குது, இந்த ரேடியல் ரோடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஐடி பார்க்ஸ் வந்து இருக்குது. இந்த சைடில் வந்து வண்டலூர் தாண்டி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராம் கேபிட்டல், அசெஞ்சர் போன்ற ஐடி பார்க்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கமாக வந்து ஜோகோ இருக்குது. இந்த பகுதியில் எங்கே நோக்கிலும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கு வந்து சூட்டபிளான இடம். இப்போ இந்த இடத்துல வந்து மருத்துவமனை வந்து உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் பக்கத்திலே வந்து காமாட்சி மருத்துவமனை இருக்குது, பக்கத்திலே வந்து உங்களுக்கு காவேரி மருத்துவமனை இருக்குது. தாம்பரத்தில் போயிருந்தீங்கன்னா உலகப்புகழ் சித்தா வைத்தியசாலை இருக்குது, அதுக்கு பக்கமாக இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலு, அதுக்கு பக்கமாக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்எம்னுடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலும் குளோபல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து கிண்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு தொழிற்பேட்டை. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிப்காட் இருக்குது, ஏகப்பட்ட தொழிற்கூடங்கள் இருக்குது. வெளியில் வந்தீங்கன்னா அந்த ஒலிம்பியா ஐடி பார்க்கு, தாமரை ஐடி பார்க்கு, இது மாதிரியான ஐடி சென்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மால்ஸ் இருக்குது, தியேட்டர்ஸ் இருக்குது, பார்க்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎம்டி அப்ரூவ்டு பெற்ற இடம். இது வந்து டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா, உங்களுக்கு பேங்க் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8000 ஆகுதுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இபி, வாட்டர், கார் பார்க்கிங் அண்ட் ஜிஎஸ்டி செப்பரேட்டாக வந்துருதுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் மூலியமாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது விவரங்கள் தெரிய வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே வந்து தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சத்சாதனம் பிரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸை பற்றியான ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன்.
இதை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த குஷி பிசி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. நன்றி, வணக்கம்.